அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நான் உங்கள் ஆம்பூர் நசீர். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது ஒரு ஜனநாயக நாட்டின் அடிப்படை நம்பிக்கை. ஆனால் அந்த வார்த்தை நடைமுறையில் உண்மையாக இருக்கா என்று நாம் பேசப்போவது உமர் காலித் வழக்கை பற்றித்தான். 6 வருடங்களாக கொடுஞ்சிறையில் இருக்கும் ஒரு இளைஞர், இன்னும் தண்டனையே பெறாத ஒரு குற்றவாளி, இல்லை விசாரணை கைதி. கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் டெல்லியில் சிஏஏ என்ஆர்சி அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு கலவரம் நடக்கிறது. 50க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுகிறார்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைகிறார்கள். இந்த கலவரத்துக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி இருப்பதாக டெல்லி போலீசார் குற்றம் சாட்டுகிறது. அந்த குற்றச்சாட்டின் பேரில் 2020 செப்டம்பர் மாதத்தில் உமர் காலித், ஷர்ஜில் இமாம் உள்ளிட்ட பலர் காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் மீது UAP, அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்கின்ற கடுமையான சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இன்று 23 ஆகஸ்ட் 2026, 6 வருடங்கள் கடந்து போச்சு. வழக்கு இன்னும் தொடக்க நிலையிலேயே இருக்கு. பல முறை ஜாமீன் கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விட்டன. ஆனால் கீழமை நீதிமன்றம், டெல்லி உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கூட ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்து விட்டது. இந்த வருடம் கடைசியாக ஜூலை 4ஆம் தேதி மீண்டும் உமர் காலிதிற்கு பிணை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் சொல்லப்பட்டது தெரியுமா? UAPA வழக்குகளில் நீண்டகால சிறைவாசம் காரணமாக பிணை வழங்குவது தொடர்பான சட்ட சிக்கல் இருக்காம். அதனாலேயே ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு இந்த கேஸை ஃபைலை ஃபார்வர்ட் பண்ணுவதாக நீதிபதி சொல்லியிருக்கிறார். கடந்த 6 வருடத்தில் வெறும் 4 முறை அவருக்கு பரோல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 33 நாட்கள் மட்டுமே. அந்த 33 நாட்களுக்கும் நிபந்தனை என்ன தெரியுமா? அவர் தனது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஒரே ஒரு செல்ஃபோன் நம்பரை மட்டும் பயன்படுத்தணும், அவங்க அம்மா அனுமதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனைக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம், 1 லட்சம் ரூபாய் பிணை தொகை அவர் கோர்ட்டில் செலுத்தணும் அப்படிங்கிற நிபந்தனையின் அடிப்படையில் 33 நாட்கள் 6 வருடத்தில் அவருக்கு விடுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவரது தாய்க்கு 62 வயது. அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தந்தை 72 வயதுடையவர். 5 சகோதரிகள், திருமணமாகி அவங்க மாமியார் வீட்டில் இருக்காங்க. அந்த வயதான பெற்றோர்களின் நிலையை எண்ணி பாருங்கள். இங்கே தான் மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு எத்தனை ஆண்டு காலம் கடுமையான சிறை தண்டனை, இவ்வளவு காலம் சிறைவாசமானால் நம் நாட்டில்தான் இன்னொரு மனிதருக்கு தண்டனை கிடைத்த பிறகும் மீண்டும் மீண்டும் பரோல் கிடைக்கிறது. அவர்தான் ராம் ரஹீம் சிங். தனது 2 சீடர்களை கற்பழித்த குற்றத்திற்காக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர். அவர் 2017ஆம் ஆண்டில் அவருக்கு தண்டனை உறுதியானதற்கு பிறகு 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 முறை பரோல் கிடைத்திருக்கிறது. எத்தனை முறை? 15 முறை. ஒவ்வொரு முறையும் 40 நாட்கள், 50 நாட்கள் என்று சொல்லி அவர் வாரக்கணக்கிலே வெளியே சுற்றி இருக்கிறார். இதுவரை 400க்கும் மேற்பட்ட நாட்கள் அவர் சிறைக்கு வெளியே ஜாலியாக கழித்திருக்கிறார். இது எப்படி சாத்தியமானது தெரியுமா? 2022ஆம் ஆண்டு இவருக்காகவே ஹரியானா அரசு பரோல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருகிறது. அதாவது குறைந்தபட்சம் 1 வருஷம் சிறை தண்டனை அனுபவித்தவர்கள் ஆண்டுக்கு 10 வாரங்கள் பரோல் பெறலாம் என்பதே அந்த திருத்தப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தின் பலனை ராம் ரஹீம் முழுமையாக பயன்படுத்தி வருகிறார். அவர் பரோலில் இருக்கும்போது அரசியல் தலைவர்களை சந்திக்கிறார். அவரை அவருடைய சீடர்கள் சந்திக்கிறார்கள், ஆதரவாளர்கள் குவிகிறார்கள், விதவிதமான காரில் உலா வருகிறார். இந்த கூத்து நடப்பதும் நம்முடைய நாட்டில்தான், இந்திய நாட்டில்தான். பெயில் இஸ் அ ரூல், ஜெயில் இஸ் அ எக்ஸப்ஷன் என்ற கொள்கை உமர் காலிதுக்கு மட்டும் பொருந்தவே இல்லை. உமர் காலித் 6 வருடங்களாக விசாரணை கூட தொடங்காத நிலையில் சிறையில். ஆனால் கற்பழிப்பு குற்றவாளி, கொலை குற்றவாளி ராம் ரஹீம் 15வது முறையாக பரோலில். இதுக்கு பேர் தான் ஜெயில் வெக்கேஷனா, சிறை விடுமுறை என்று சொல்கிறாங்க. UAPA என்ற சட்டம் எவ்வளவு கொடுமையானது தெரியுமா? 2014 முதல் 2022 வரை நூற்றுக்கணக்கான UAPA வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் கைது செய்யப்பட்டவர்களில் 1.5% 6% வரைக்கும் தான் தண்டனை பெற்றிருக்கிறார்கள், குற்றம் நிரூபிக்கப்பட்டு. அதாவது 100 பேரில் 95 பேர் அப்பாவிகள் என்று விசாரணையின் முடிவில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த விடுதலைக்காக அவர்கள் 5 முதல் 12 வருடங்கள் சிறையில் வாடி இருக்கிறார்கள். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம், சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் 2 UAPA கைதிகளுக்கு விடுதலை வழங்கியிருக்கிறது. அவர்கள் 12 வருடங்கள் சிறையில் விசாரணை கைதியாகவே கழித்திருக்கிறார்கள். 12 வருடங்கள். ஒரு மனிதனின் இளமை காலம் முழுவதும் சிறைக்குள். இதுதான் நீதியா?
நான் உங்களிடம் இந்த நேரத்திலே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். உமர் காலிதின் அரசியல் கருத்தை ஆதரிக்கிறீர்களா அல்லது எதிர்க்கிறீர்களா என்பதல்ல என்னுடைய கேள்வி. மாறாக ஒருவரின் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றமற்றவர் என்கின்ற அடிப்படை கொள்கை நம் நாட்டில் எந்த அளவுக்கு நடைமுறையில் உள்ளது என்பதை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். இது உமர் காலிதை பற்றிய கேள்வி மட்டுமல்ல, இது இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமக்களின் உரிமையை பற்றிய கேள்வி. இன்று உமர் காலித் என்கின்ற பெயரில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. நாளை வேறு யாருக்காகவோ இந்த கேள்வியை எழலாம். அவர் எந்த மதத்தை சேர்ந்தவரானாலும் அல்லது எந்த அரசியல் கொள்கையை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சட்டம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். நமக்கு பிடித்தவருக்கு ஒரு சட்டம், நமக்கு பிடிக்காதவருக்கு இன்னொரு சட்டம். இது ஜனநாயகத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஆபத்தல்லவா? இங்கே ஒரு முக்கியமான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெயில் என்பது, அதாவது பிணை என்பது விசாரணைக்கு முன்பு அல்லது விசாரணையின் போது கிடைக்கும் ஒரு தற்காலிக விடுதலை. குற்றம் நிரூபிக்கப்படாத ஒருவருக்கு சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதும் போது பிணை வழங்கப்படுகிறது. பரோல் என்பது தண்டனை பெற்ற ஒருவருக்கு சிறை தண்டனையின் ஒரு பகுதியாக கிடைக்கும் தற்காலிக விடுதலை. அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒருவருக்கு பரோல் கிடைக்கிறது, குற்றம் நிரூபிக்கப்படாதவருக்கு பிணை கிடைப்பதில்லை. இது இந்திய நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டுங்க, ஜஸ்டிஸ் டிலைடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்படும் நீதி என்பதே அது. ஒரு நாட்டின் வலிமை அதன் சிறைகளின் எண்ணிக்கையில் அல்ல, ஒரு நாட்டின் வலிமை அதன் நீதியின் நேர்மையில் இருக்கிறது. ஒருவர் குற்றவாளி என்றால் ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். ஒருவர் நிரபராதி என்றால் அவரது சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது உண்மை என்றால் அந்த சட்டத்தின் நடைமுறை அனைவருக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். எனது இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் இந்த செய்தியை பலருக்கும் ஷேர் செய்து உதவுங்கள். இது போன்ற முக்கியமான சமூக மற்றும் அரசியல் விவாதங்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.